துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். மறுபடியும் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சத்தான ஸ்தீவாரம் அசைந்திடும், சத்தான ஸ்தீவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். தொடங்கினாரே, சொல்லுமா சொல்லுமா. செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நம்ம சொல்லப்போம், சீரும் சிங்கங்களைப் போல சத்துரு நம்மை அடிப்பேன் என்னை காணும். ஓ கர்த்தர் தாமே நம்மை ராஜரீகம் செய்யும்படி அழைத்தாரே. ஹalleluya. அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. சீரும் சிங்கம் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிழ்ந்திடும். சீரும் சிங்கம் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிழ்ந்திங்க. சொல்லுங்க, சீரும் சிங்கம் சத்துருவின் கோட்டைகள் ஹalleluya சுக்குநூறாய் மாறட்டுமே. துதிக்கும் போதே சொல்லுங்க, சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிழ்ந்திடும். எதிரியின் சதைகள் அழிந்திட, எதிரியின் சதைகள் அழிந்திட. எப்போதும் தேவனை ஆராதிப்போம், என்றென்றும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் அடைவதற்காக யுத்தங்களை செய்ய. ஹalleluya. என்று சோர்விருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்களும் சொல்லுங்கள். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஸ்தீவாரம் அசைந்திடும், சத்தான ஸ்தீவாரம் அசைந்திடும். ஸ்தீவாரம் அசைந்திடும், சத்தான ஸ்தீவாரம் அசைந்திடும். துதி செய்ய கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார்.
வற்றாத நீரூற்று நீர் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வற்றி போயிருக்கலாம். ஒரு நம்முடைய பொறுமை வற்றி போயிருக்கலாம், நம்முடைய செல்வம் வற்றி போயிருக்கலாம், நம்முடைய கண்ணீர் கூட வற்றி போயிருக்கலாம். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இப்போ ஏற்பட்ட வெக்கத்திலையும் துக்கத்திலையும் நான் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நான் வந்து விட்டேன், பெரிய கிருபை, நான் how am I going to face this month, இந்த மாதத்தை நான் எப்படி சந்திக்க போறேன் என்று சொல்லுகிறாள். முதல் நாள் சமாதானத்தோடு கடந்து செல்லலாம் கர்த்தருடைய வீட்டில். ஆனால் வரும் நாட்களில் கமிட்மெண்ட்ஸ் உண்டு, வரும் நாட்களில் நியூ சேலஞ்சஸ் உண்டு. ஆனால் சவால்கள் மத்தியில் நம்ம நின்று கொண்டிருந்தாலும் நம்ம சொல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya.
கர்த்தருடைய அலங்கார வாசலுக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில். அதனால் சொல்ல போகிற ஆண்டவரே, நாங்கள் அலங்கோலமாய் எங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அசிங்கமாய் இருந்தாலும் ஹல்லேலூயா, சாம்பலை சிங்காரமாக்குகிற தேவன் எங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, நம்முடைய அழகை அக்களிப்பாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவரே, இது நாங்கள் சாம்பல் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்திருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் போகும்போது சிங்காரமாக எங்கள் வீடுகளுக்கு நான் திரும்ப செல்ல உடைய கிருபையால் எங்களை அலங்கரித்து அனுப்புவீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் தாமே துதிக்கும் போது அவருடைய முத்திரை மோதிரத்தை நமக்கு போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். நம்ம ஆராதிக்கும் போதே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். சேர்ந்து ஆராதிப்போமா? Let's
நீரே நிரப்பும். ஆத்மநேசரோடு உன்னதங்கள் சென்று நிமிர்ந்து நான் அவர் மார்பில் சாய்ந்த போது சொல்லுமா. ஆத்மநேசரோடு யாரெல்லாம் அவர் மார்பில் சாய்ந்த போல வந்தீர்களோ சொல்லுமா. மறந்து நான் அவர் மார்பில் சாய்ந்தபோது மகிழையின் ஒளியை என்னில் வீச செய்தார். மகிழ்ச்சியினால் எந்தன் உள்ளம் துள்ளுதே. மகிமையின் ஒளியை என்னில் வீச செய்தார். மகிழ்ச்சியினால் எந்தன் உள்ளம் துள்ளுதே. அன்பே நிரப்பும் உயிரே நிரப்பும் பலனே நிரப்பும் இனிதே. கேட்போமா சொல்லுங்க அன்பே ஆண்டவரே எங்களை நிரப்புமே நிரப்புமே. உயிரே Thank you, Jesus. அன்பே நிரப்பும் உயிரே நிரப்பும் பலனே நிரப்பும் இனிதே நிரப்பும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் என் ஆசலுமா. கரங்களை தட்டி ஓ அவருடைய நாமம் தேனை காட்டிலும் மதுரமானது. ஓ பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுமா சொல்லுமா. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும். சொல்லுமா. ஓ பரிமள தைலமே. எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுமா. ஹalleluya. நம்ம சொல்லப் ஆண்டவரே உம்முடைய நாமம் தேனை காட்டிலும் மதுரமான நாமம், இனிமையான நாமம். ஹalleluya. ஆண்டவர் தாமே சில நேரங்களில் சத்தமாய் தன் ஜனங்களை நோக்கி கூப்பிடுவார். சில நேரங்களில் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். ஏன் மெல்லிய சத்தத்தோடு சில நேரங்கள் பேசுகிறார் என்றால் ஆண்டவர் நம்ம அருகாமையிலே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹalleluya. தூரத்தில் இருந்தால் தான் ஆண்டவர் பெரிய சத்தம் போடணும். Sometimes he chooses to whisper into our ears and you should know that God is close by your side. Hallelujah. God knows when you're broken. உடைந்து போகிற நிலைமையில் நீங்கள் உடைந்து போய் இருக்கும்போது கர்த்தர் உரக்க சத்தத்தோடு கூப்பிட மாட்டார், மெல்லிய குரலோடு உங்களை தேற்றுவார். ஹalleluya. யாரெல்லாம் அந்த மெல்லிய குரலை உணர்ந்து வந்தீர்களோ கர்த்தர் நம்முடைய தேற்றரவாளனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் உடைந்த பாத்திரங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஏதோ புதிய மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், உம்முடைய புதிய கிருபைகள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி கேட்க போகிறோம். ஓ நமக்காக நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்கள்? ஓ நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு இது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஓ நம்முடைய சுகத்துக்காக மட்டுமல்ல நம்முடைய சாட்சிக்காக ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஒருபோதும் எங்களுடைய சாட்சி நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஹalleluya. நிறைய பேர் மூச்சை இழந்தார்கள், ஆனால் அவங்க சாட்சி இழக்கலை. ஹalleluya. நம்ம சொல்ல போகிற இறுதி மூச்சு வரை நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக இந்த பூலோகத்தில் வாழும்படி எங்களை வைத்தருளும் என்று சொல்லி ஹalleluya. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் கர்த்தரை துக்கப்படுத்தி இருப்போம் என்றால் அவரோட மன்னிப்பு கேட்டு சொல்ல போகிறோம். Lord forgive my spirit of grumbling. ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே உன்னை ஒரு தகப்பன் சுமப்பது போல என் தோளில் அல்லவா சுமந்து வந்தேன், ஆனால் இன்னைக்கு you turned your back against me. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒருவரை சொல்வாரோ, நன்றி இல்லாத ஜனமே என்று சொல்லி தகப்பன் சுமப்பது போல நான் உன்னை சுமந்து வந்தேன் என்று நம்ம சொல்ல. ஆண்டவரே என்னை சுமந்து வந்த கிருபைக்காக நிறைய கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஆண்டவர் தாமே அவரை நம்பி வந்து ஒருபோதும் கைவிடுவதில்லை. துக்கப்படுத்தின போதிலும் ஆண்டவர் சொன்னார், நீ என் ஜனமாயிருக்கிற பட்சத்தினால் நான் உன்னை காப்பேன். ஹalleluya. நான் உன்னை வழி நடத்துவேன், முடிவு பரியந்தம் நான் உன்னை காப்பேன். ஹalleluya.
கர்த்தர் நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு காக்கும் கரங்கள் உண்டு. இந்த பாடலை பாடும்போது காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அவருடைய கரத்துக்குள்ளாய், மனிதரின் கரத்துக்குள்ளாய் விழுவதை காட்டிலும் தேவனின் கரத்துக்குள்ளாய் விழுவது எத்தனை மேன்மை என்று தாவீது ராஜா சொன்னார். அதே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, மனுஷங்க வாயில் அவங்களுடைய கரங்களில் நாங்கள் விழ தயாராக இல்லை ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் நாங்கள் விழுகிறோம் என்று சொல்லி அவர் நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தோ தொழுது கொள்வோமாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுமா, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. சொல்லுமா, போராட்டம் வந்தும் இனி தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நம்புவேன் முடிவு இயேசுவை, பரியந்தம் நம்புவோம் என்று சொல்லுமா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் ஆசையாய் தொடர்கிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். இறுதியா எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து ஓடுவேனப்பா. கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன்.
ஆசையை தொடருகிறேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். விசுவாசம் காத்துக்கொள்வேன். சொல்லுமா, விசுவாசம் காத்துக்கொள்வேன். நான் எதற்கால் பிடிக்கப்பட்டேனோ பிடித்துக் கொள்ளும்படி அசையை தொடருகிறேன். அசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் சொல்லுமா, நவம்பர் மாதம் முழுவதும் நான் ஓடுவேன் ஓடுவேன் இயேசுவுக்காய். புயல்கள் வந்தாலும் ஹalleluya. தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பே நிரப்பும். நிரப்போ உயிரே பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் கர்த்தருடைய கிருபை அபிஷேகத்தை நிரப்பும். இனிதே நிரப்பும். அன்பே நிரப்பும். உயிரே நிரப்பும். பலனே நிரப்பும். இனிதே நிரப்பும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் தாமே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பலத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஞானத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. துதிக்கும் போது கர்த்தர் தானே he is pleased to dwell in our praise. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் சத்தம் தான் போகுதுன்னு. கர்த்தர் அது மத்தியில் வாசம் செய்கிறார். எத்தனையோ மாதங்கள் இந்த துதியின் சத்தம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் வாசம் செய்யும்படி வானங்களிலிருந்து இறங்கி வந்து ஹalleluya நம்மை ஆசீர்வதிக்கும்படி சங்கீதம் 34ஆம் அதிகாரம், யாரெல்லாம் வேதாகம் வைத்திருக்கிறோமோ சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் வாயில் இருந்ததா? ஒருவேளை இப்போ தான் நம்ம சபைக்கு வந்த பிறகு துதிக்கிறோமா? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். மனிதர்கள் உங்களை சிறுமைப்படுத்தினாலும் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தரை மேன்மைப்படுத்தும்படி. ஹalleluya. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லே சொல்லுமா, ஹalleluya. சத்தமா ஹalleluya. நம்முடைய பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அவரை துதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற பெரிய கிருபை அவருடைய பெலன். ஹalleluya. யாரெல்லாம் அந்த பெலத்தை பெற்றுக்கொண்டோமோ வேதாகமத்தை கரங்களில் உயர்த்தி சொல்ல போகிறோம். the BIBLE, yes that's the book for me. சிறு பிள்ளைகள் வரலாம் ஸ்டேஜுக்கு, பைபிள் சாங் பாட வாங்க. The BIBLE, yes that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE, come on everybody. Yes, that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah. சபையோரை பாடுவோமா? Hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah.
மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஒரு புது மாதம் மட்டுமல்ல, ஒரு எதிர்பார்ப்பின் மாதம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல்ஸே திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. கொரோனா இஸ் ஆல்மோஸ்ட் அட் த எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பிள்ளைங்களுக்காக தான் ரொம்ப யோசிப்பாங்க. மழை வந்தால் ஆஃபீஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஆனால் ஸ்கூல்ஸ் தான் ஃபஸ்ட்டு லீவ் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஜாக்கிரதையாக இருக்கிற அந்த நாட்கள்லாம் தாண்டி நவம்பர் 16th, ஒரு வேளை ஜெசிகானுடைய ஜபம்லாம் கேட்கப்படுமா என்னன்னு தெரியல, பட் நவம்பர் 16th வந்து 9th and above ஸ்கூல் வில் பி ஓப்பன், தில் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம ஸ்லோவாக இன்னும் ஒரு நார்மல் டேஸ்க்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதோடு முடிஞ்சிடல. நீங்களும் நானும் நினச்சிட்ருக்கோம் பண்டிகை வருது, அதனால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெயின்ஸ் ஆரம்பிக்கணும், பஸ் ஆரம்பிக்கணும். இது ஒரு வேளை உலகப்பூர்வமாக யோசித்தாலும் இன்றைக்கு சென்னை கார்ப்பரேஷன் மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே, நான் சொல்கிறது திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூரில், மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே 57 இடங்களை காண்பித்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கும், இந்த இடத்துலலாம் கட்டாயம் வாட்டர் லாகிங் இருக்கும், ஜாக்கிரதை. நாங்கள் எஃபர்ட் எடுக்க போகிறோம். ஆனால் தீஸ் 57, அதாவது காலளவு தண்ணியெலாம் தாண்டி இடுப்பளவு அதுக்கு மேலே இருக்கிற இடம் 57 ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம். அதை தாண்டி அடுத்தது இது ஒரு கன்ஃபியூஷன். மழை வரப்போகுது, தண்ணி எவ்வளோ வரப்போகுது, இந்த மாதம் அடுத்த மாதம், இந்த 2 months ஆர் வெரி க்ரூஷியல் நமக்கு. ஒரு பக்கம் அடுத்த பயம். இதை தாண்டி இந்த வருஷத்தை தாண்டினா, கொரோனா விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது யார் எலெக்ஷனில் வின் பண்ண போகிறா, யார் வரப்போகிறா, பெரிய கன்ஃபியூஷன். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய பாப்புலர் தலைவர் இருந்திருக்கிறாங்க ஒரு கட்சியில். ஆனால் இந்த முறை தான் 2 முக்கியமானவங்க இல்லை, ஃபஸ்ட்டு டைம் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஸ்ட் எலெக்ஷனுக்குள்ளாய் போக போகிறோம், யார் வரப்போகிறா. நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நேற்றைய தினத்தில் ஒருவேளை பெரிய ஹாஸ்பிட்டல், அவரை பார்த்துட்டு இருந்த டாக்டர் ஸ்ரீதர் அப்படின்னு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் அவர் சொன்னார், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இஸ் நாட் டூயிங் வெரி வெல், திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது, பட் மெனி பீப்புள் வேர் தேர், எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். எப்படியாவது வந்துடுவார்னு பார்த்தா நேற்று அவர் இறந்து போனார். இவர் ஒருவேளை சென்னையில் இறந்துட்டார். இன்றைக்கி அவருடைய கிராமத்துக்கு அவருடைய உடம்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. சீன் கான்ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்ட் அவர் சொன்னார், நெவர் சே நெவர் அகெயின், இன்னொரு தடவை சொல்லாத அப்படின்னு சொல்ல ஒரு மனுஷன். ஐ வில் லிவ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நிறைய அவருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த ஜேம்ஸ் பாண்ட். இன்றைக்கி சீன் கான்ட்ரேவும் இறந்துட்டார் நேற்று. ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய பெரிய மனுஷர்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. காசு இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, பதவி இருக்கிறவங்க, அவங்களுடைய பணம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, பதவி உதவி செய்ய முடியல, அவங்களுடைய நண்பர்கள் உதவி செய்ய முடியல, எல்லாரும் தூரமாக நின்று ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறத பார்க்குறோம். அப்போது இவ்வளோ பிரச்சனை மத்தியில் ஒரு புது மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். 10 மாதம் பிஸ்னஸே இல்லை, 10 மாதம் சர்ச்சில் பெருசாக ஆளுங்க வரல, 10 மாதம் பெருசாக வியாபாரம் நடக்கலை, 10 மாதம் பெருசாக காசு பணம் முடக்கம் இல்லை. இதுக்கு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம், ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு போயிடுச்சு, கிரெடிட் கார்டெல்லாம் தேய்ச்சாச்சு, நிறைய கவலையின் மத்தியில் இருக்கணும். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கணும். நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம்? இதைத்தான் நம்ம வந்திருக்கிறோம், இதை கேட்க தான் வந்திருக்கிறோம். ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? நீங்களே பைபிள் படித்தாலே நடக்குமே, நீங்களே பைபிள் படித்து நீங்களே ஜெபம் பண்ணாலே நடக்குமே. எதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு காலையில் எழுந்துச்சு ரெடி ஆகி நேற்று நைட்டிலேருந்து மைண்டோட பேட்டில், காரில் வரும்போது டிரைவரோட பேட்டில், வீட்டில் கிளம்பும்போது எத்தனையோ பிரச்சனை மத்தியில் ஓடி வந்திருக்கிறீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, who confirms the word of his servant and performs the counsel of his messengers அப்படின்ட்டு ஆங்கில பைபிள் சொல்லு, தமிழ் பைபிள் சொல்லு. எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம்? ஏன் நம்ம பைபிள் வசனத்தை ஒரு பாஸ்டர், ஒரு ஈவாஞ்சலிஸ்ட், ஒரு ப்ரீச்சர் மூலிமா கேட்குறோம், கேட்க 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றும். இப்போ எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் நான் ஒரு கார் டிசைட் பண்ணணும்னு இருக்கேன், இல்லாட்டி பாஸ்டர் நான் ஒரு கார் வாங்கணும்னு இருக்கேன், ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த இடம் வாங்கணும்னு இருக்கிறேன், அல்லது ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், பையனை பார்த்துட்டேன், என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, இந்த ஜாபை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அந்த நிலைமையில் ஒரு பாஸ்டரோ, இவாஞ்சலிஸ்டோ, பிரதருக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. அவர் என்ன செய்கிறார்? ஒருவேளை ட்ரெட்மில்ல நடக்கலாம், கார் ஓட்டிகிட்டு இருக்கலாம், அல்லது அவர் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், மேபி சில நேரம் களைப்பாக தூங்கிட்டு கூட இருக்கலாம். ஆனாலும் எழும்பி, அட நமக்கு
நமக்கு தெரிஞ்சவராச்சே, நம்ம சர்ச் மெம்பர் ஆச்சு, நம்ம கூட நிற்கிறவராச்சே, நம்முடைய ஊழியத்தை தாங்குகிறாச்சே, இனி நான் தூங்கக்கூடாது, நான் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது, அல்லது நான் லேசியாக இருக்கக்கூடாது, எழுந்து உட்காந்து மேபி பாதி தூக்கம், மேபி பாதி பிஸினஸில் சொல்லுங்க அப்படின்னும் பொழுது அவங்க 100% அவளோடு கூட கேட்பாங்க, பிரதர் இது என்ன செய்யறது சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியக்கார் எவ்வளோ ஜெபம் பண்ணுறாருன்னு கூட தெரியாது, அந்த ஊழியக்கார் எவ்வளோ ஆவியில் நிரம்பி ஆண்டவரே நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு ஆலோசனை சொல்கிறார்ல, போங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கரோனா இருக்கார், பயப்படாதீங்க, கேன்சர் இருக்கார், ஏதோ ஒன்றை அவர் சொல்லும் பொழுது அந்த காரியங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை இதை சொல்லி அனுப்பும் பொழுது வேதம் சொல்லுது, இன்னைக்கு நாம கேட்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லுகின்றார் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். ஊழியக்காரர் சொல்லிட்டாங்கன்னா ஊழியக்காரங்க சொல்றாங்க பயப்படாதீங்க, இதை செய்யுங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிங்க, இந்த லேண்டை வாங்குங்க, இல்லாட்டி இந்த வீட்டை கட்டுங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்றாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு பயமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வந்துருச்சா, அவரு கீழே தரையில் உட்காந்துக்கிறாரா, பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரா, டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரா, இல்லை, ஆண்டவர் சொல்ற என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைநிறுத்துவேன். அவங்களுடைய ஆலோசனை, அவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா, இதை பண்ணுங்களேன், இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, இது வேண்டாம், இதில் மாறுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அதை நிலைப்படுத்துவாராம். ஆகையால் தான் நம்ம ஓடி வந்து ஆண்டவரே இந்த வேதம் என் கையிலையும் இருக்குது, ஆனாலும் இந்த வேதத்தை இன்றைக்கு பொதுவாய் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும், இன்னைக்கு என் பிரச்சனைக்கு நீங்கள் இந்த ஒரு முடிவு சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி வரும் பொழுதோ, அல்ல ஜெபம் பண்ணி இந்த டியூன் இன் பண்ணும் பொழுதோ ஆண்டவர் பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். நம்ம ஒவ்வொருவரோடு பேசுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த 1/2 மணி நேரம் நாங்கள் துதிச்சோம், நாங்கள் துதிக்கும் பொழுது எங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஜீசஸ் ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார் நான் உன் அருகாமையில் வருவேன்னு சொல்லி துதிக்கும் பொழுது அதை தான் முதல் பாடலாக பாடணும். துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் அருகாமையில் நின்று உங்கள் கண்ணீரையும் பார்த்தார், உங்கள் இருதயத்தின் காயங்களையும் பார்த்தார், உங்கள் பணப்பை காலியாக இருக்கிற நிலைமைகளையும் பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கின்றார். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஏசையான்னு ஒரு தீர்க்கதரிசி, பைபிளில் நிறைய ப்ராஃபெட்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஐசையான்னு ஒரு ப்ராஃபெட். இவர் எவ்வளோ துல்லியமான ப்ராஃபெட் அப்படின்னா ஜீசஸ்னுடைய மதர், இன்னும் ஜீசஸ்னு ஒரு கேரக்டரே பைபிள்லையோ அல்லது மற்றவங்களுக்கு வரல, ஆனால் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி யார் இந்த குழந்தை பெற்றெடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை குறித்து ப்ராஃபஸி சொல்கிறார். அந்த மதரை குறித்து ப்ராஃபஸி சொன்ன பிறகு இன்னைக்கு சில நேரங்களில் பாஸ்டர்ஸ் பயப்படுறாங்க, குழந்தை ஆசீர்வதியும் பேபி ஆசீர்வதியும் சொல்லுவாங்களே தவிர ஆண்டவரே இந்த வயிற்றில் இருக்கிற இந்த பையனை ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுக்கு பயம். ஒருவேளை என்ன நடக்குமோ தெரியும், கடைசி வரைக்கும் எப்படிப்பட்ட குழந்தை, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எது இருந்தாலும் பெஸ்ட்டுங்க, ஆனா சொல்றதுக்கு பயமா இருக்குது. காமிக்கிறார், ஆண்டவர் காமிக்கிறாரு, ஆனா சொல்றது பயம். ஒருவேளை தப்பாயிருச்சுன்னா இவர் ஃபால்ஸ் ப்ராஃபெட்னு சொல்லிடுவாங்களேன்னு பாஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு ஜிப் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருக்கு பிறக்க போறாருன்னு சொல்ற, பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைப்பாங்க? அவர் இந்த ஊழியக்காரர் செத்து போயிருப்பார், இந்த ஊழியக்காரர் உயிரோடு இருக்க மாட்டார், ஆனா சொல்ற நீ வேணாலும் பாரியா 500 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேரை வைப்பாங்க சொல்லுகின்றார். அதை தாண்டி வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்வார், அவர் ஞானிகளுக்கு கற்பிப்பார். he will be a teacher to many people. அவர் உடைந்து போனவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார். இத்தனை ஊழியங்களை குறித்து வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவர் அன்றைக்கு பேசுகின்றார் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஊழியரோ ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் சொல்லுகின்றார் உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்று சொல்லுகின்றார். ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து, ஒரு ஜனத்தை பார்த்து தேவனுடைய மனுஷன் அவ்வளோ அழகாய் துல்லியமாய் ப்ராஃபஸி சொல்ற, சும்மா ஒரு குத்துமதிப்பாய் சொல்ற ஊழியக்காரர் அல்ல, துல்லியமாய் சொல்ற மனுஷன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன் துக்க நாட்கள், நீ துக்கமா இருந்தல, ஏதோ ஒரு காரியத்துல நீ வெசனமா இருந்த, நீ கண்ணீரோடு கூட இருந்த, நீ எடுத்த முடிவில் சமாதானம் இல்லாம இருந்த, நீ போன காரியத்தில் ஒரு தோல்வியோடு திரும்பி வந்திருக்கிற, இவ்வளோ தூரம் நுழைஞ்சிட்டோம், புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, இனி நான் அதை விட முடியாது, இது எடுத்து செய்யவும் முடியாது, ஏதோ ஒரு முடிவு எடுத்துல அந்த காரியத்தில் எனக்கு உடைந்து போய் இன்றைக்கு நிம்மதி இல்லாதபடி, தூக்கம் கூட சரியாதபடி வந்திருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ துக்கமா இருக்கிறதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். துக்க நாட்கள் எப்ப முடிவடையும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒன்று சந்தோஷமாய் நடந்தா துக்க நாட்கள் முடிவடையும், அல்லது ஏதோ ஒரு புதிய காரியத்துக்கு ஆரம்பம் வந்தா முடிவடையும். இல்லாட்டி நம்ம ரொம்ப நாட்களா பயந்துட்டு இருக்கிற காரியத்துக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா நம்முடைய அழுகையை தொடச்சுப்போம், கொஞ்சம் நம்ம எழுந்து சாப்பிட்டு
சாப்பிடுவோம், கொஞ்சம் முடியெல்லாம் வாரிட்டு கொஞ்சம் பீப்புளை மீட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு துக்க நாட்கள் முடிந்தது. அப்போ முடிந்தது அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒன்றை நம்முடைய கண் பார்த்ததோ இல்லையோ எழுதி வைத்துக்கோங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த டிசம்பர் 1ஆம் தேதி வரும் பொழுது அன்றைக்கு எதை குறித்து இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, எது இன்றைக்கு ஒரு பெரிய பாரமாய் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் துக்க நாட்கள் முடிவடைகின்றது என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னைக்கு சந்தோஷம். நவம்பர் மாசத்துல ஏதோ ஒரு கிளாரிட்டி வரப்போது, ஏதோ ஒரு காரியத்தில் நான் முடிவு எடுக்க போறேன். இன்னைக்கு நீங்க அதை அறிந்திருக்கிறீங்க. ஆனா இது ஒன் டைமா நிறைய பேருக்கு இருந்துருது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அல்லது ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கிறாங்க, மாச சம்பளம் வரும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க, நினைச்சதை காட்டிலும் அதிகமா பிசினஸ் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க, அல்லது போன காரியம் ஜெயமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் குறைஞ்சிருது. கொஞ்ச நாட்கள்லயே மறுபடியும் ஒரு டிராகிங் லைஃப் வந்தது. அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பைபிள் அந்த 3 கேரக்டர்ஸ் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தி உங்களோட ஜெபம் பண்ண போறேன். முதல் மனுஷன் யார் என்று சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. The man began to prosper and continued prospering until he became very rich அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. படிக்க கேட்போம் தமிழ்ல. அவன் ஐஸ்வர்யமானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு எல்லாருடைய சாட்சி என்னன்னு சொன்னா, ஒன் டைம் நான் வின் பண்ணேன், ஒரு தடவை நான் கிளாஸ் மானிட்டர் ஆனேன், ஒரு தடவை நான் நினைச்ச பிசினஸ் நடந்தது, ஒரு தடவை நான் போய் ஜாப் பண்ணும்போது கேன்சர் ஹீல் ஆச்சு. ஏதோ ஒரு தடவை நம்ம சந்தோஷம், இல்லாட்டி எப்பயாவது அந்த ஒரு தடவை நடக்குது. ஆனால் வேதம் சொல்லுது ஒரு மனுஷனை கடவுள் ஆசீர்வதித்தார். இது ஒன் டைம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது he began to prosper. அது ஒரு தடவையோட முடிஞ்சிடலங்க, அதுதான் ஆரம்பம். அந்த பெரிய ஆசீர்வாதம் வந்ததுல, அந்த பெரிய பிரேக் த்ரூ வந்ததுல, அதுக்கப்புறம் he began to prosper and he became very big. பெரிய மனுஷனானா, மகா பெரிய மனுஷனானான் பைபிள் சொல். எவ்வளவு பெரிய மனுஷனானான்னு சொன்னா, சுத்தி இருக்கிற உள்ளூர் ஆட்கள் ஆரம்பத்தில் இவன் என்ன பெருசா பண்ண போறான், இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான், எங்கேயோ வெளியில இருந்து வந்த ஒரு நோமேட், இவன் ஒரு வந்தேரி, எங்கேயோ சுத்திட்டு இருந்த மனுஷன், இன்னைக்கு எங்க ஊர் வழியா தாண்டி போற மனுஷன் சொல்லிட்டு ஆரம்பத்தில் பெருசா அவரை பொருட்படுத்தல. எந்த சூழ்நிலைன்னா ஊரே பஞ்சமா இருக்குது, உள்ளூர்காரன் நானே இன்னைக்கு வாழ முடியாம இருக்கிறேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு நிலம் வச்சிருக்கிறேன், நானே இன்னைக்கு கதி இல்லாம இருக்கிறேன், இவன் எங்கேருந்தோ வரான், எங்கேருந்தோ ஆடு மாடு ஓட்டிட்டு வரான், எங்கேருந்தோ குடும்ப வேலைக்காரங்களை கூட்டு வரான், இவன் என்னையா இந்த ஊர்ல சாதிச்சிருவான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவரை பெருசா பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அந்த மனுஷனை பெரிய மனுஷன் ஆக்கும் பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வாழ்ந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. எப்படி நம்ம கொரோனா வந்துருச்சோ அன்னைக்கு பஞ்சம், ஒருத்தரும் வாழ்வாதாரம் இல்லை, வியாபாரம் இல்லை, வழி இல்லை, பிசினஸ் இல்லை, எல்லாரும் துக்க நாட்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஊர்ல இருந்தா செத்து போயிடும், இந்த ஊர்ல இருந்தா வழி இல்லை, பஞ்சத்தில் நம்ம செத்துருவோம், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, என்னை நம்பி கொஞ்சம் வேலையாட்கள் இருக்காங்க, நாங்க எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போறோம்னு சொல்லி ரெடியாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ எங்கேயும் போக கூடாது, இதே ஊர்ல இரு, இந்த ஊர்ல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை அவர் நினைச்சிருந்த ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பீங்க, எங்கேயுமே வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, எதுவுமே இல்லையே, எப்படி என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. கர்த்தர் சொல்றாரு இந்த ஊர்ல இரு, ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியத்தை செய், கர்த்தர் சொல்றாரு இந்த வியாபாரம் இந்த தொழிலை நீ செய் அப்படின்னு சொல்ற. இந்த தொழிலை முன்னாடி செஞ்சிருக்கிறாரா? செஞ்சதே கிடையாது. இவங்க அப்பா என்ன தொழிலை செஞ்சார் அப்படின்னா, இவங்க அப்பா ஆடு மாடு வச்சிருந்தார், அவ்வளவுதான். இவங்க அப்பாவுக்கு விவசாயம் தெரியாது, இவங்க அப்பாவுக்கு என்ன நெல் போடணும், என்ன நாத்து நடணும், எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரம் போடணும், காம்போசிட் போடணுமா, இல்லாட்டி சாதா உரம் போடணுமா, பூச்சி மருந்து அடிக்கணுமா, எத்தனை வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கணும், ஒண்ணுமே தெரியாது. காரணம், ஒரு நாள் கூடாரம் போடுவாரு, ஆண்டவர் சொல்ற கிளம்பு அப்படின்னா அங்க பில்டிங்லாம் கட்ட மாட்டார், கூடாரத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைப்பார். அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்தோடனே அவர் நினைப்பார் இங்க செட்டில் ஆயிடலாம், வயசாயிருச்சுன்னு பொழுது ஆண்டவர் சொல்ற கிளம்புப்பா வேற ஒரு ஊருக்கு. இப்படி ஒரு ஒரு ஊராய் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருந்ததுனால இவர் நிலையா எங்கேயுமே அக்ரிகல்ச்சர் பண்ணவே கிடையாது. இவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தார். அப்போ இந்த பையனுக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க அப்பா செஞ்ச பிசினஸ் வேற, ஆனா நான் உனக்கு ஒரு புது பிசினஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு எங்க 3 பிள்ளைகளையும் கேட்பீங்கன்னா ஒரு சர்ச்னா என்ன நடக்கும், இவங்களை கொண்டு போய் சிஎஸ்ஐ சர்ச்சில் உட்காந்தீங்கன்னா குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் 3 பிள்ளைகளும் எந்த ஒரு மெயின்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணதில்லை, இல்லாட்டி ஒரு சூப்பர் பெண்டகாஸ்டல் சர்ச் பண்ணாலும் பயந்துருவாங்க, என்னடா இவ்வளோ சத்தமா இருக்குது, எங்க சர்ச்சில் சத்தம் இருக்குது ஆனா இவ்வளோ சத்தம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு மற்ற சர்ச்சஸ் தெரியலனாலும் அவங்க அப்பா என்ன செய்யறாரோ இத்தனை வருஷம் அவங்க அப்பா செய்ததை இன்றைக்கு மனப்பாடம்
மனப்பாடமாய் தெரியும். சர்ச்னா சண்டேனா சர்ச்சுக்கு நாங்கள் இத்தனை மணிக்கு இருக்கணும், எங்களுக்கு தேர்ஸ்டேனா மீட்டிங் இருக்குது, எங்களுக்கு இந்த காரியத்தை எதிர்பார்ப்பாங்க, நாங்கள் இதை செய்யணும், இது என் பொறுப்புன்னு சொல்லி அவங்க அறிந்திருந்தாங்க. திடீர்னு போய் சர்ச் தான், ஆனால் என் ஃப்ரெண்டு சர்ச் போயிட்டு வேணாப்பா, அவங்க தேல் பி மிஸ் மேட்ச். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த மனுஷனுக்கு, நீ உங்கள் அப்பா வியாபாரம், எங்கள் அப்பா தொழில் எனக்கு தெரியும், ஒரு மாட்டை எப்படி பார்த்துக்கணும், ஒரு மாட்டை எவ்வளோ தூரம் ஓட்டணும், ஒரு மாடு எப்போ கண்ணுக்குட்டி போடும், எத்தனை லிட்டர் பால் கறக்கும், அதுக்கு எவ்வளோ சாப்பாடு போடணும், எத்தனை 100 லிட்டர் தண்ணி வைக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் விடு, உனக்கு நான் புதுசாக கற்றுத்தரேன். அப்போ அந்த விதையை விதைக்கின்றார், கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். காரணம் என்ன? ஆண்டவர் ஒன்று சொன்னால் கீழ்ப்படுகிற மனுஷன், ஆண்டவர் அதை கீழ்ப்படுகிற இந்த மனுஷன் எப்படின்னு சொன்னால், இவருடைய பெண்டாட்டி குறித்து சொல்கிறேன். இவங்க ஒய்ஃபை ஒரு வேலைக்காரர் போகிறாரு, எங்கள் எஜமானனுக்கு உன்னை பொண்ணை எடுக்கிறேன், நீ தாம்மா பெஸ்ட்டுன்னு சொன்ன பொழுது அந்த பொண்ணு கிளம்பி வரா. அந்த பொண்ணு கிளம்பி வரும் பொழுது அவங்க அண்ணன்மார் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறாங்க? அந்த தங்கச்சியை பார்த்து சொல்கிறாங்க, என் சகோதரியே நீ கோடான கோடி மடங்கு பெருகுவா என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. நிறைய ஜுவல்ஸ் கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க, செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. அதை தாண்டி ஒரு வேளை அப்பா வீட்டில் இருக்கிற வசதி என்னைக்காவது மிஸ் பண்ணுவேன், அப்பா அம்மா அவனுக்கு செய்தது என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷன் வீட்டில் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம் விதமாய் சொல்லுது, and they blessed Rebekah and said unto her, thou art sister, be thou mother of thousands of millions, and let thy seed possess the gate of those which hate them. அப்படின்னு பைபிள் சொல்லு. தமிழில் படி. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள். இன்னைக்கு ஈசாக்கு பொறாமப்படுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆறாரு அப்படின்னா அதற்கு காரணம், ஏதோ ஒரு நாள் இன்னும் ஈசாக்க வைஃபை பார்க்கல, ஈசாக்கினுடைய வேலைக்காரர் வரும் பொழுது, என்னடா வேலைக்காரர் ஒரு பொண்ணோட வர்றாரு அப்படின்னு நினச்சா சரி வீட்டு வேலைக்கு இருக்கும்னு நினச்சிருப்பார். ஆனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, எஜமா இதுதான் உங்கள் மனைவின்னு சொல்லும் பொழுது, என்ன அப்படி பண்ணுற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என் மைண்டை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் அந்த பொண்ணோட ஒரு நாள் 2 நாள் பேசணும், அந்த பொண்ணை குறித்து எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா வீட்டில் நான் இப்படி வளர்க்கப்பட்டேன், நான் ஒரே ஒத்த பையன், அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா, எனக்கு இதெல்லாம் குழப்பம்னு சொல்லி எந்த கேள்வியும் கேட்கல. ஒரு வேலைக்கார மூலியமாக வந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 3 மாதம் டைம் கொடுங்க, ஆமாம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுப்போம், எனக்கு கொஞ்சம் 6 மாதம் டைம் கொடுங்க, எங்களுக்கு வேவ் லெங்த் செட் ஆகல, எங்களுக்கு இன்னும் அந்த கம்பேட்டபிலிட்டி வரல. எக்கச்சக்க பேர் 6 மாசம் 6 வருஷமும் அநேகர் சொல்வதை, வாலிபர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, வைஃபை கொண்டு காமிச்ச பிறகு அடுத்த வசனம் சொல்லுது, தன் தாயை எவ்வளவு நேசித்தானோ அதற்கு ஈடாய் தன் மனைவியை நேசித்தான். அந்த பொண்ணை ஒரு நாள் கூட ஹோம் சிக் ஆக்குனதில்ல, அந்த பொண்ணை ஒரு நாள் கூட அவுட் ஆஃப் பிளேஸ் ஆக்குனதில்ல, அந்த பொண்ணை ஒரு நாளும் எங்க அப்பா வீட்டை மிஸ் பண்றேன், எங்க அண்ணன் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு வருவா, எங்க மம்மி டாடி பார்க்கணும் போல இருக்கு, ஒரு நாள் கூட அந்த பொண்ணு சொன்னதே கிடையாது, அந்த பொண்ணு போனதே கிடையாது. காரணம், எனக்கு என்ன தேவையோ எங்க அப்பா வீட்டில் இருக்கிறதெல்லாம் என் வைஃப் என் ஹஸ்பண்ட் கொடுக்குற, எங்க அப்பா வீட்டு ஞாபகமே வரல, ஐ எம் சோ பிளெஸ்ட் அப்படின்னு இருக்கிற பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம், நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம செய்கிற வியாபாரம் தொழிலாக இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம், ஒரு பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு கொடுக்குறோம், அல்லது ஒரு பையன் எடுக்கிறோம் பையன் கொடுக்குறோம், அல்லது ஒரு கார் வாங்குறோம், ஏதோ வீடு வாங்குறோம், ஏதோ ஒன்றா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரான்னு கேளுங்க. ஏன்னு சொன்னா, நான் என் பொண்ணுக்கு இதுதான் சொல்வேன், என்னுடைய ஜெபம் இதுதான், ஏம்மா உன்னை கல்யாணம் பண்ற பையன் ஒரு கஞ்ச பிஸ்னாரியா ஒரு நாள் இருக்கக்கூடாது. இந்த கிருமியாய் நிறைய பேர் இருப்பானுங்க, ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாங்க, அவனுங்க கையிலேருந்து 25 பைசா வாங்க முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்கிறாங்க, இவனுங்களை மாதிரி ஒரு ஓட்ட பாத்திரத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவனுங்க கிட்ட ஒரு 4 நாக்கு அன்னைக்கு பாலைஸ் வாங்க முடியாது, அப்படிப்பட்ட கஞ்ச பிஸ்னாரிகளாக இருப்பானு. அப்படிப்பட்ட ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என் பசங்களுக்கு சொல்லுவேன், இந்த கண்ணாடியில் பார்த்ததெல்லாம் வாங்குற பொண்ணுங்க, அவங்களுடைய டைம் பாஸ் யூடியூப் இல்லை, அவங்களுடைய டைம் பாஸ் கேனன் சர்ச் வீடியோஸ் இல்லை, அவங்களுடைய டைம் பாஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் தான், பார்க்குறதெல்லாம் வாங்கி போடு, பார்க்குறதெல்லாம் ஆர்டர் பண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு வரக்கூடாது. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கணும்னா, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நல்ல பெண்ணாய் நல்ல பையனாக இருக்கணும். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் எந்த பொண்ணு வந்தான்னா, அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு போறிய எங்களுக்கு தெரியாது, நீ போகிற வீடு மாடி வீடா குடிசை வீடா தெரியாது, நீ போகிற வீட்டில் உன் புருஷன் உன்னை அடிப்பானா மெதிப்பானா நேசிப்பானா தெரியாது, ஆனால் நீ எந்த வீட்டுக்கு போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ அந்த வீட்டில் கோடி மடங்கு பெருகணும். உன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவங்களை யாரெல்லாம் பிடிக்கலையோ, அவங்கள யாரெல்லாம் அழிஞ்சிருவான் உடஞ்சிருவான் வெளியில் வந்துடுவான் வேலையெல்லாம் போயிடுவான், யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்களையும் மேற்கொள்கிற அளவுக்கு உன் சந்ததி ஆசீர்வதிக்கணும். பிரியமான என்றைக்கோ ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வேதம் சொல்லுது, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி முதல் காரியம், நாம் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷியாய் இந்த நவம்பர் மாதத்தில் வருவோம். கீழ்ப்படிதல் தான் ரொம்ப கஷ்டமான காரியம். நமக்கு பிடிச்சது கீழ்ப்படிஞ்சிருவோம், நமக்கு பிடிக்காதது ஒன்றை கீழ்ப்படினோன்னா ரொம்ப கஷ்டமான காரியம், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, ரெபேக்கா கீழ்ப்படிஞ்சா.
இந்த வேலைக்காரன் கூப்பிடுறான், ஆண்டவர் சொல்கிறாருன்னு தான் கட்டாயம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு போகிறா, ஒரு ஆசீர்வாதமான காரியம். அவள் கல்யாணம் பண்ண பையன், அன்பான பையன், நேசிக்கிற ஒரு பையன், கடவுளை சத்தத்தை கேட்கிற ஒரு பையன். அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு, ஜெபிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து, ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு. அவருடைய லைஃப் ஆசீர்வாதமாக இருந்தது. ரெண்டாவது காரியம் வேதம் சொல்கின்றது, இன்னொரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகின்றது. படிக்க கேட்போம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. யுத்த வீரன். காரிய சமர்த்தன். சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. இந்த 5 காரியமும் என்ன வாசிக்கிறாருங்க, சூப்பரா வாசிக்கிறார். அவர் பிளேயிங் சான்ஸே இல்லை, வேற லெவல். நீங்க என்னென்ன வேர்டு சொல்றாங்களோ அது எல்லா வச்சும் ஒரு வேலைக்காரன் சொல்றான். நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. ஒருத்தன் போய் அந்த ராஜா கிட்ட சொல்றான், ஒருத்தனை பார்த்தங்க, என்ன வாசிக்கிறான், என்ன பேசுறான், என்ன தைரியமா ஜனங்களை சந்திக்கிறான், என்ன ஒரு சூப்பர் பர்சன், அவ்வளோ சௌந்தரியமா அழகா இருக்கிறான். அதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கடவுள் அவன் கூட இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறத நான் பார்க்குறேங்க. சின்ன பையன் தான், 17 வயசு பையன். ஆனால் எங்கேயோ ஒரு காட்லினஸ் இருக்குது, எங்கேயோ கடவுள் அவனோட கூட இருக்கிறார். இந்த ஃபேமஸ் வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ தாவீது சின்ன வயசுலேருந்து அவருடைய கடைசி வயசு வரைக்கும் ஆண்டவர் தன் கூட நடக்கிறாரா, இந்த ஸ்டெப்பில் கடவுள் என் கூட இருக்கிறாரா, என் கூட இந்த காரியத்தில் கடவுள் இந்த காரியத்தை அங்கீகரிக்கிறாரா, செக் பண்ணி வாழ்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கும்னு சொன்னால், நீங்களும் நானும் கடவுளோடு நடக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய ரொம்ப நேசித்து 7 நாள் ஜபம் பண்ண அந்த ஜபத்துக்கு பதில் வராமல் கர்த்தர் ஒரு குழந்தையை சாகடித்து விடுகின்றார். பெத்ஷிபா இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க, டேவிடும் ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தன் மனைவியோடு சேருகிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹனிமூன் ஹாலிடே அல்லது 3 days ஹனிமூன் சொல்கிறோம்ல, ஹனிமூன் பேக்கேஜ்ன்றோம்ல. இப்போ டேவிட்னுடைய செகண்ட் ஹனிமூன் நடக்குது. இந்த காரியத்தில் இவர் என்ன நினைச்சார், எனக்கு வேலைக்கு வர பிடிக்கல, எனக்கு இன்னைக்கு யுத்தம் வர பிடிக்கல, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு வார் நடக்குது. அப்போ டேவிடுக்கு he wants to console his wife Bathsheba, he wants to be with her, he wants to make her feel good. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றார், நான் வாருக்கு வரல, ஜோவாப் நீ இப்போ அந்த யுத்தத்தை செஞ்சுட்டு வா. இந்த ஜோவாப் போறாரு, ஒரு பெரிய யுத்தம், ரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அந்த யுத்தம் செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த யுத்தம் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த யுத்தத்தை ஜெயிச்சிருவார். இன்னும் கொஞ்ச நாள் ஃபைனல் ஃபியூ மொமெண்ட்ஸில் இருக்கிறாரு. அப்போது அந்த யுத்தம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஜோவாப் ஒரு மனுஷனை கூப்பிட்றான், ஓடிப்போ டேவிட்னுடைய ரூமுக்கு போ, தாவீது ராஜா கிட்ட போ, அவர்கிட்ட சொல்லு, இந்த ஊருடைய தண்ணி சப்ளை நான் நிறுத்திட்டேன், இந்த ஊர் இப்போ ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆயிருச்சு, ராஜாவை சீக்கிரமா வர சொல்லுப்பா. இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் டிலே பண்ணாருன்னா இந்த யுத்தத்தை நான் ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா எல்லாரும் என்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எனக்கு ஒரு பெருமையாக வேணாம். எனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார், எனக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கிறார், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். நான் இதை செஞ்சிருவேன், ஆனால் எனக்கு பெருமை வரக்கூடாது. நீ போய் சொல்ல, அவர் சீக்கிரமாக வர சொல். உடனே தாவீது பார்த்தீங்கன்னா என்னமோ ஆரம்பத்துலேருந்தே வாரில் இருந்த மாதிரி, ஆரம்பத்துலேருந்தே பிளான் கொடுத்த மாதிரி, நீ அங்கே நில்லு இங்கே நில்லுன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இந்த ஜோவாப் சொன்னோடனே கடகடன்னு வர்றார். வந்த பிறகு எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. கடைசி அந்த ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி டேவிட் வர்றாரு. அந்த ராஜா பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவர் தலையை வெட்டி அந்த கிரீடத்தை எடுத்து தாவீது போட்டுக்கிட்டார். அந்த ஊரில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது பெத்ஷிபா இருக்கட்டும், எல்லாரும் நினச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு யுத்தம் செஞ்சிருப்பார், எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு இந்த கிரீடத்தை கொண்டு வந்தார். ஆனால் உண்மை என்ன, ஒரு நல்ல வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அவன் நினச்சிருந்தா நானும் பெரிய ஆள்னு காமிக்கணுமே, நானும் யாருக்காவது பிரயோஜனம்னு காமிக்கணுமே, அவன் செய்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்றைக்கி ஒரு வேளை சீப்பில் ஒரு 5 முடி 10 முடி நம்ம தூக்கி போட்டுரும். ஆனால் ஒரு நாள் நான் ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன், ஒரு இடத்துல இந்த முடியெல்லாம் அவங்க எடைக்கு போட்டு கோடிக்கணக்கான ரூபாவை எந்த முடி வேண்டான்னு சொல்லி போட்டாங்களோ அதை கோடிக்கணக்கான ரூபாயில் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்கிராப், எதை வேண்டான்னு சொல்லி தூக்கி வெளியில் அடிக்கிறீங்களோ, தூக்கி விசிறு அடிக்கிறீங்களோ, இந்த ஸ்கிராப்பை வாங்கி விற்றா அவர் பெரிய ஸ்கிராப் டீலர். என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறாரு, ரோல்ஸ் ராய்ஸில் வராரு அப்படின்னா அவர் ஸ்கிராப் டீலருங்க. ஸ்கிராப்னா எங்கள் வீட்டில் வேணான்னு தூக்கி போடுறது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத மூலையில் தூக்கி போடுறது, அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அவர் ஒரு ஸ்கிராப் டீலர் அப்படின்வாங்க. இன்னைக்கு
ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய மூட்டை தூக்கிட்டு இருப்பார். அந்த குப்பை தொட்டியில் ஒரு குச்சியை வச்சோ கையை வச்சு கிளறுவார். கிளறி அதில் பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லாட்டி ஏதோ ஒன்று, இல்லாட்டி ஒரு மேக்னெட் வச்சு பீச்சில் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. பின்னோ ஒரு இரும்பு ஆணியோ எடுப்பாங்க. எது வேண்டான்னு நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அதுக்கு கூட ஒரு வேல்யூ இந்த நாட்களில் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ஜோவாப் நினச்சிருந்தா அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஐ ஆம் த ஒன் ஹூ டிட் திஸ். அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு யுத்தம் செய்யும் பொழுது அவர் எங்கே இருந்தார் நீங்களே கேளுங்க. அவர் அவங்க மனைவியோட அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவருக்கு இந்த யுத்தத்தை பற்றியும் கவலை இல்லை, உங்களை பற்றியும் கவலை இல்லை. அந்த ஊரை உடைச்சிருக்கலாம், அங்கே அரசியல் செஞ்சுருக்கலாம், எதையாவது செஞ்சு அழகாக ஜோவாப் ஹீரோ ஆகிருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் கடவுளோடு நடந்தான்னு சொன்னால் அவனுக்கு கீழே வேலை செய்கிற மனுஷர்கள் பயப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் எஜமான் இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர் மேலே ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கியா. ஒரு குடும்ப தலைவர் கடவுளோடு நடந்தா எனக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அப்பா இல்லைனா நான் வாழ்ந்துருவேன், என் ஹஸ்பண்ட் இல்லைனா வாழ்ந்துருவேன், என் ஒய்ஃப் இல்லைனா வாழ்ந்துருவேன் அப்படின்னு இருக்கிறத தாண்டி ஐயோ எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒன்றும் முடியாதுங்க, என் ஒய்ஃப் இல்லைனா ஒன்றுமே முடியாது, எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்கிற சில முக்கியமான இடங்களில் கர்த்தர் வைப்பார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? ஒரு மனுஷன் கடவுளோடு நடக்கும் பொழுது. ஒரு முடிக்கு வேல்யூ இருக்குது, தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில் வேல்யூ இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜோவாப் சொல்கிறாரு, டேவிடை வர சொல்லு, that is when he should take the glory. பிரியமான ரெண்டாவது காரியம், ஒரு மனுஷன் கடவுளோடு இருந்தாருன்னு சொன்னால் யார் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்களோ, யார் உங்களை வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ, யார் உங்களை இவன் இல்லைனா நான் வாழ முடியாது நினச்சியா, அவன் இல்லைனா என்னால் ஒரு நாள் நிற்க முடியாது நினச்சா, உங்களை பற்றி நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவள் பயப்படுவார்கள். வேதம் சொல்லுது, அன்றைக்கு ஜோவாப் சொல்கிறாரு, லெட் டேவிட் கம். மூன்றாவது காரியத்தை சொல்லி உங்களோடு ஜெபிக்க போகிறேன். இந்த காரிய வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு சபை எப்படி பெருகுச்சு, ஒரு இண்டிவிஜுவலை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஒரு தேசத்தை எப்படி ஆசீர்வதித்தார், இப்பொழுது மூணாவது ஒரு சபையை எதனால் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகின்றேன். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எல்லாம், யூதேயா, கலிலேயா, சமாரியா 3 பெரிய கண்ட்ரீஸ்ல சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அவைகள் பெருகின அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நாம பெருகிறோம். இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாம் பெருகிட்டோம். நம்ம சட்டை பேண்ட் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வீட்டில் பெட்ரூம் பெருகிருச்சு. இன்னைக்கு டிவி சைஸு 20 சைஸு, அதுக்கு ஒரு ஷீல்டை போட்டு சாவி போட்டு பூட்டின காலம் போய் இன்னைக்கு ரூமுக்கு டிவி வந்துருச்சு. இன்றைக்கு எல்லாருக்கும் சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஃபோன் எல்லாம் பெருகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு வேதம் சொல்லுது, சபை பெருகினதுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார். அன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் எதனால் சபை பெருகுச்சு அப்படின்னா, அன்னைக்கு சர்ச்சுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அன்றைக்கு 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 16வது வசனம். ஒருவேளை இட்ஸ் லாங் verse, அதனால யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் இட். அன்றைக்கி பாஸ்டர்மார் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு போர்ஷன் நீ சர்ச்சுக்கு கொடுக்கணும். உன்னுடைய டைத்தோ ஆஃபரிங்கோ எதை நீ கடவுளுக்கு கொடுக்கணும். இந்த சர்ச்னால நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன், நீ சர்ச்சுக்கு கொடுக்குறியோ அந்த ஒரு போர்ஷன் வச்சுட்டு இன்னொரு போர்ஷனும் நீ உன் வாழ்க்கையில் வச்சுக்கோ. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை பார்ப்பேன், ஹஸ்பண்ட் இல்லாத விடோஸை பார்ப்பேன், இந்த ஊரில் திக்கற்றவர்களை பார்ப்பேன், அவங்கள நீ விட்டுறாதப்பா, அவங்கள நீ போஷி, அவங்கள நீ ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாஸ்டர்ஸ் சர்ச்சை சொல்லி கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு வேளை அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த நாட்களில் சர்ச்சஸ் ஆண்டவர் பார்க்குற இந்த சர்ச் ஆசீர்வதிச்சா சில விதவைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சில அப்பா அம்மா இல்லாதவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சில திக்கற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. God blesses them அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனத்தை இவ்விதமாய் இங்கிலீஷில் படிக்கிறேன். அதுக்கப்புறம் she'll read it in Tamil. If I have kept the poor from their desire, or caused the eyes of a widow to fail, or eaten my morsel by myself, so that the fatherless could not eat of it. 31ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம் படிக்க கேட்போம். வெளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. ஏன்னு சொல்லுது, ஒரு மனுஷன் கேட்குறாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளை என் சுற்றி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு கொடுக்காம என் ஆகாரத்தில் நான் கை போட்டிருக்கிறேன்னா நீயே செக் பண்ணி சொல்லுன்னு கேட்குறேன். அல்லது ரெண்டாவது அவர் சொல்லுகின்றார், என்னை சுற்றி ஏதோ ஒரு விதவை இருக்கும் பொழுது அந்த விதவையினுடைய கண்கள் பூத்து போய், அதாவது காத்திருக்கு, இது நடந்தால் என்ன இருக்கும், என் புருஷன் மட்டும் இருந்திருந்தா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்ததா அது கிடச்சிருக்குமேனு, என் பக்கத்தில் ஏதாவது விதவை இருந்தால் அந்த விதவையினுடைய கண் பூத்து போகிறத நீ பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. அதை தாண்டி அவர் சொல்லுகின்றார், ஒரு நாளும் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மனுஷனை கடவுள் ஆசீர்வதித்தார்னு பைபிள் சொல். பின்னான நாட்கள்
வரும் பொழுது இந்த மனுஷனை அத்தனை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கி நம்மெல்லாம் ரொம்ப அழகாக டெய்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்? நம்ம வீட்டில் ஒரு வேயிங் மிஷின் இருக்கும். அந்த வேயிங் மிஷின் எங்கள் வீட்டில் இல்லை. அது இல்லாதனால தான் நிறைய பிரச்சனையும் வருது. அந்த வேயிங் மிஷின் மேலே டெய்லி ஏறி பார்க்குறது. டெய்லி என்னமோ நைட்டு நம்ம சாப்பிடாதனால ஒரு 5 கிலோ குறைஞ்சி 6 பேக் கம்மிங் ஆன் த வேல இட் இஸ் ஆல்ரெடி கம் மாதிரி அடி ஏறி நின்று நம்ம வெயிட் என்னன்னு பார்க்குறது. என்னடா இது 2 கிலோ ஏறிட்டுமே அப்படின்னோடனே உடனே தண்ணி டயட்டு, உடனே நம்ம மோர் நீர் ஆகாரத்துக்கு போயிடுது. ஏன்னா நம்ம அந்த லைனுக்குள்ளே வரணும் டெய்லி. இதை தாண்டி கொஞ்சம் சுகர்லாம் இருக்கும் பொழுது டெய்லி நாம் முன்னாடி போய் சுகருக்கு 50 ரூபா டெஸ்ட் பண்ணலாம் தாண்டி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம். டக்குன்னு ஒரு போட்டு டெய்லி சுகர் லெவல் 100 போயிடுச்சு, 50 போயிடுச்சு, 200 போயிடுச்சு, 300 போய் உடனே என்ன பண்ணுறது? சப்பாத்தியோ ஏதோ ஒரு வாக்கிங்கோ ஏதோ ஒன்று பார்த்து டெய்லி ஜாக்கிரதையாய் டெஸ்ட் பண்ணுறோம். ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் இது இல்லைன்னா, இந்த காரியம் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு எங்கேயோ ஆபத்து வரப்போகுது. இப்போ நான் ஓவர் வெயிட்டோ ஒபிசிட்டிக்குள்ளே போகிறேன். இந்த சுகர் என் கண்ணையோ என் கிட்னியோ டேமேஜ் பண்ண போகுது. ஏதோ ஒரு பயம் நமக்கு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, அன்றைக்கி அந்த சபையில் பாஸ்டர்மார் சொல்லி கொடுக்குறாங்களாம், நீ ஆசீர்வதிக்கப்படுற, நீ சர்ச்சுக்கு கொடுக்குற 2வது காரியம் உன்னை சுற்றி இருக்கிற யாருக்காவது பிரயோஜனமாயிரு. ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிரியமான இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் காரியம் ஒரு மனுஷனை வர 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 கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதனால் ஆசீர்வதிக்கின்றார்? ஒரு கீழ்ப்படிதல். அவருக்கு கீழ்ப்படிதல், அவருடைய மனைவிக்கு கீழ்ப்படிதல். இன்றைக்கி கீழ்ப்படுகிறவங்களாம் நம்ம மாறணும்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நவம்பர் மாதத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த நவம்பர் மாதத்துக்கு பின்னாடி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பெரிய பிரேக் த்ரூ, அந்த பெரிய ஆசீர்வாதம், நவ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட், இது நடந்துரும், இந்த மாதம் சைன் ஆயிரும்னு சொல்லி எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் யூ ஹாவ் டு பி சம்படி ஹூஸ் ஒபீடியன்ட் டு காட்ஸ் வாய்ஸ். 2வது, கடவுள் ஒரு மனுஷனோடு நடந்தால் எப்படி ஜோவாப் சொல்கிறாரோ அன்னைக்கு யூ ஹாவ் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிடை கூப்பிட்றாரோ, அதே போல் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்களை பார்த்து நடுங்குவாங்க, உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஈஸியாக அவங்க பாட்டுக்கு கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அடிக்க வேணாம், திட்ட வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம், எதுவுமே நம்ம சொல்ல வேணாம். ஐ எம் அ ஸ்ட்ரிக்ட் பாஸ், ஐ எம் அ ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ஐ எம் அ ஸ்ட்ரிக்ட் மதர்னு ஒரு வார்த்தை சொல்ல வேணாம். நீங்கள் கடவுளோடு நடக்கிற மனுஷனாக இருந்துட்டா அன்னைக்கு வேதம் சொல்லுது, ஜோவாப் பயப்படுறார். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டங்க, வேறும் கடைசி வந்து அதை செய்யுங்க. ஏன்னா என்னை யாரும் பெருமையாக பேசிடக்கூடாது. எனக்கு ஒரு எஜமான் இருக்கிற, நான் ஐ வில் டூ ஆல் த டாக்ஸ் ஒர்க், ஐ வில் டூ ஆல் த டாங்கீஸ் ஒர்க், எல்லா வேலையும் நான் செய்கிறேன். ஆனால் அந்த கிரெடிட்டு, அந்த கிரீடம், அந்த முத்திரை அவர் மேலே விழட்டும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் கணவனோ மனைவியோ யாரும் உங்களை மதிக்கவே இல்லையோ, இன்றைக்கி யார் உங்களை கேவலமாக நடத்துகிறாங்க, நீ என்ன பெருசாக பண்ணிட்டியா, அதில் என்ன பெருசாக இருக்குது, நீ என்ன பெருசாக கொடுத்துட்டியா, எதுலையோ உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களே. அன்றைக்கி டேவிட் ஆண்டவரோடு நடந்தது நிமித்தம் ஜோவாப் சொல்லுகின்றார், ப்ளீஸ் கம் சார், யூ ஹாவ் டு பி ஆனர்ட் அப்படின்னு சொல்லுகின்றார். உங்களை கனப்படுத்துவார்கள். கடைசியாய் ஒரு சபை பெருகணும் அப்படின்னா, கலிலேயா, யூதேயா, சமாரியா இப்படிப்பட்ட நாடுகள்லாம் சபை பெருகுச்சுன்னா அந்த சபைக்கு ஒரு டீச்சிங் இருந்தது. ரைட்டு, காணிக்க கொடுக்குற, தைத்து கொடுக்குற, ரைட்டுப்பா, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருல. அதை தாண்டி அந்த சபை மக்களுக்கு மிஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம யாருக்காவது உதவி செய்வோமே. உன்னை சுற்றி யாரோ ஒருத்தர், நீ இன்னைக்கு போதும்னு சொல்லிட்டு குப்பையில் ஒரு 1/4 பிளேட்டு போடுற, அல்லது ஆர்டர் பண்ணிவிட்டு டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1/4 டம்ளர் விடுற. ஆனால் எத்தனையோ பேருக்கு அது நாக்கில் ஒரு சொட்டு கூட டேஸ்ட் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவளை நினைத்து பாருன்னு சொல்லி கொடுக்காத சபைகள் மத்தியில் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறாங்க. உன் மத்தியில் ஒரு விதவை இருந்தாங்கன்னா அந்த விதவை ஏதாவது ஒரு காரியத்தில் எதிர்பார்த்து அவங்களால முடியலன்னா அவங்களுக்கு போய் உதவி செய். உன் பக்கத்தில் யாராவது அப்பா அம்மா இல்லாத பையன் இருந்தானா உன் பிள்ளைகளுக்கு செய்யறியோ இல்லையோ அந்த பிள்ளைகளுக்கு செய்ய முயற்சிடு. அதை தாண்டி யோபு சொல்லுகின்றார், ஒரு நாள் கூட என் ஆகாரத்தில் கை வச்சதே இல்லை. என்னை சுற்றி யாராவது பசி பட்டினியாக இருந்தாங்கன்னா ஐ ஹவ் நாட் கெப்ட் மை ஹேண்ட் இன் மை மார்சல் வித்தவுட் ஃபீடிங் தெம் என்று சொல்லி ஆகியால தான் அந்த மனுஷனை பெரிய மடங்காய் ஆசீர்வதிக்கின்றார். நவம்பர் மாதத்தில் we are expecting something to happen. ஏதோ நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்கறது துக்க நாட்கள் முடியும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குற. If our days of mourning has to come to an end, what should we do அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் டபுள் மடங்கு டைத்து கொடுக்கணும். ஒருவேளை that's a wrong teaching. இன்னும் நீங்கள் இவ்வளோ ஊழியம் செய்யணும், அது ஒரு வேளை it could be an exaggerated teaching. ஆனால் இன்றைக்கி இந்த 3 மனுஷர்களை பார்த்தோம். They were obedient, they walked with God, they taught the right doctrine in the church. இன்றைக்கி 3 காரியத்தை சொல்லிட்டோம். இந்த நாள் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, இந்த புது மாதத்துக்குள்ளே போகிறேன், I'm going to get into a time of communion, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு தப்பான கணவனோ தப்பான மனைவியோ உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா நரகம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு ரைட்டான பர்சன், ரைட்டான முடிவு, கரெக்டான பிஸ்னஸ், கரெக்டான ஒரு காரியத்தில் ஈடுபடுவீங்கன்னா அது ஆசீர்வாதம். அந்த சாபம் சிலர் ஒருவேளை கடைசி வரைக்கும் மறைப்பாங்க.
சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஐம் ஓகே அப்படின்வாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் கட்டாயம் தேர் நாட் அட் ஆல் ஓகே. ஏன்னா there is a wrong person in their life, or there is a wrong spirit that has entered, or there is a wrong decision. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட முடிவை எடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன் சுவாமி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் நீங்கள் வேண்டாம் அல்லது நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். God will bless you today, in the days to come and forever அப்படின்னு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்த்தபடியே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். அன்றைக்கு தாவீது சோம்பேறித்தனத்தோடு கூட he was just trying to please his wife, or he was trying to make his wife feel nice. He was not bothered about the citizens of his country. தன் ஊர் ஜனங்களை குறித்தோ தன் ஆபத்தை குறித்தோ தனக்கு வந்திருக்கிற பிரச்சனை குறித்து கவலையே இல்லாமல் தன் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நல்ல வேலைக்காரனை ஆண்டவர் கொடுக்குறார். எங்கள் எஜமானுக்கு தாங்க க்ளோரி போகணும். நீங்கள் இன்றைக்கி சில நேரங்களில் அஜாக்கிரதையாக இருந்தால் கூட உங்கள் டீம் மெம்பர் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ரொம்ப முக்கியம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், அவங்க உங்களை பொருட்டாய் நினைப்பது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட காரியம் நீங்கள் மிரட்டுறதுனாலையோ சொல்லி காமிக்கிறதுனாலையோ அல்லது நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுனாலையோ வராது. நம்ம ஆண்டவர்களோடு கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் நடக்க ஆரம்பித்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டிஸ்பென்சிபிளாய் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். they will know without you they cannot do anything என்று சொல்லி, because God is with you, அந்த காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போல் மேபி டெஃபினெட்லி for people who know the church well, you know we have always taken the cause of a widow or taken the cause of children who don't have parents. ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளில் உங்கள் காணிக்க டைத்தை தாண்டி நீங்கள் டைரெக்டாக உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் சர்ச்சோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் யாருக்காவது நான் உதவியாக இருப்பேன். எத்தனையோ பேர் இன்றைக்கி பெரிய மைதானத்தில் அன்னதானம்னு சொல்லிட்டு யாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கை நீட்டுறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அவங்களாம் அவ்வளோ செய்யும் பொழுது நீங்களும் நானும் நம்ம சாப்பாடை இது வரைக்கும் யாருக்குமே வேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் 4 நாளுக்கு அப்புறம் குப்பையில் போனாலும் போவோமே தவிர நம்ம யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனால் யோபு சொல்லுகின்றார், என் சாப்பாடு நான் கை வச்சதில்லை, என்னை சுற்றி யாரையாவது கர்த்தர் ஞாபகப்படுத்துவார்னா அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், உன் டிஃபன் பாக்ஸில் பரவாயில்லப்பா, நீ ஒரு மீல் பாதி சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. வீட்டும் சுற்றி அம்மா அப்பா இல்லாத யாராவது ஒரு பையன் இருப்பான், whose mother is not there or father is not there. Share your tiffin box with them, share your pocket money, that's okay if you eat half your lunch, but shareன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ அவங்க ரெபேக்காவை போல நல்ல இருதயம் உள்ளவர்களாய், தாவீது யோனத்தானுக்கு அல்லது யோனத்தான் தாவீதுக்கு இருந்ததை போல they will be good companions. ஆண்டவரே நம்முடைய கரங்களுக்குலாம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் புத்தி மகா கேடு உள்ளது, கிறுக்கான புத்தி எங்களுது. இன்றைக்கி வசனத்தை கேட்குறோம், நாங்கள் சில முடிவு எடுக்கிறோம், ஆனால் வெளியில் போகும்பொழுதே அதை நாங்கள் தட்டி விடுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. வேதம் சொல்லுகிறதே, ஏசியா 44ஆம் அதிகாரத்தை நாங்கள் படித்தபடி ஊழியக்காரருடைய வார்த்தையை தட்டாத தெய்வம், அவருடைய ஆலோசனைகளை நிலைநிறுத்துகிற தெய்வம். இன்றைக்கு நீர் சொன்னதை சொல்லியாயிற்று. இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க.